ஃபேஸ்புக்கில் ஒரு ஸ்கேமில் மாட்டிக்கிட்டேங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி $3000 பார்த்தீங்கன்னா 3 போஸ்ட் போட்டால் போதும், ஒரு வாரத்துக்கு $3000 தருவோம் அப்படின்ற மாதிரி அவர் எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாரு. சரி, எனக்கு $3000ங்கும் போது ஏன்டா 2.5 லட்சம் ரூபா அப்படின்னு ஆச்சரியமாக இருந்தது. சரி, அவர் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருந்தாரு, இதுக்கு நீங்கள் கால் பண்ணுங்க அப்படின்ன மாதிரி. நான் அப்போ என்ன பண்ணேன், ஃபர்தரான டீட்டெயில் தேவை அப்படிங்கிறதுக்காண்டி கால் பண்ணேன். ஃபேஸ்புக் பேஜ் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருந்துச்சு. பேமெண்ட் டீட்டெயில்ஸ், இமேஜஸ்லாம் ஆட் பண்ணியிருந்தானுங்க. எனக்கு கன்ஃபியூஷனே இல்லை. சரி, ஓரளவுக்கு ஒர்த்தாக தானே இருக்கும், ட்ரஸ்ட் ஒர்த்தியான விஷயம் தான் அப்படின்னு கொடுத்துருந்தேன். நான் அப்போ அவர்கிட்ட மெசேஜ் பண்ணுறேன், இந்த மாதிரி ஃபர்தர் டீட்டெயில் வேணும் அப்படின்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மெசேஜ் பண்ணுறேன். அவர் ரிட்டன் ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு. ஃபேஸ்புக்கில் போட்டால் அதே மெசேஜே ரிட்டனும் போட்டிருந்தாரு. $3000 3 போஸ்ட் போடணும் ஒரு வாரத்துக்கு அப்படின்ற மாதிரி. போஸ்ட் போடணும் அப்படிங்கிற மாதிரி தான், நல்லா நோட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அவருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மெசேஜும் போட்டிருந்தாரு. வெப்சைட் லிங்க் ஒன்று கொடுத்துருந்தாரு. அது கீழே பார்த்தீங்கன்னா நோ பேட் கண்டென்ட்ஸு, ஃபேஸ்புக் வெரிஃபைடு ஆடு தான் நாங்கள் வந்து தருவோம் அப்படின்ன மாதிரி சொல்லியிருந்தாரு. சரி, ஓகே அப்படின்ன மாதிரி நான் வெப்சைட்டையும் செக் பண்ணி பார்த்தேன். ஃபுல்லாக அமெரிக்கன் கண்டென்ட்டாக இருந்து. எனக்கு தமிழ்நாட்டில் எப்படிரா இதை நீங்கள் ப்ரொமோட் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ன மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே அப்படின்ட்டு நான் கொடுத்தேன். டக்குன்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ்னு கேட்டாங்க. எனக்கு ஆக்சுவலாக இது என்னென்னா டக்குன்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுச்சு. டவுட் வந்தது எப்படின்னா இங்கே தான். ஏன் டவுட் வந்துச்சு அப்படின்னா, இவனுக்கு முன்னாடியே ஒருத்தன் எனக்கு இதே போல் வந்தான். அவன் எப்படின்னா, டேரெக்டாக நாங்கள் ஃபேஸ்புக் ஆடே உங்கள் இதில் ரன் பண்ணுவோம், உங்கள் பேஜில் ரன் பண்ணுவோம் அப்படின்னா, எனக்கு எப்படி நீங்கள் ரன் பண்ணுங்கன்னு தெரில அப்படின்ன மாதிரி நான் அவங்கள்ட்ட ஃபர்தர் டீட்டெயில் ஒன்றுமே பண்ணாண்டா, நாங்கள் ஒரு ஃபேஸ்புக் லிங்க்கு தருவோம், அதுக்குள்ளே போய் நீங்கள் லாகின் பண்ணால் போதும் அப்படின்ட்டு. எனக்கு லாகின் லிங்க்குன்னதோட கொஞ்சம் டவுட் ஆகுச்சு. ஒருவேளை ஃபேக் லிங்க்காக இருக்கும், இல்லை வேறு யூஏ பாரி எதுவும் ஹேக்டு யூஏ வச்சு நம்ம இதை எதுவும் நோட் பண்ணுவாங்க அப்படின்ன மாதிரி நான் வந்து சரி லிங்க்குள்ளே போகலை. அதுக்கப்புறம் அவன் ஒரு கம்பெனி சொன்னான், இந்த கம்பெனி மூலமாக தான் வாரேன் அப்படின்ன மாதிரி. அதாவது ஃபஸ்ட்டு வாரவன் இந்த கம்பெனி மூலமாக தான் வாரேன் அப்படின்ன மாதிரி அவன் ஒரு கம்பெனி பேரை சொன்னான். நான் போய் கூகுளில் அந்த கம்பெனியை போட்டு சர்ச் பண்ணி பார்க்குறேன். ரெடிட் போஸ்ட் ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே போகிறேன். பார்த்தா அதில் ஸ்கேம்னு சொல்லிடுறானுங்க. ஃபஸ்ட்டு வந்தான் தெரியுமா, அவன் ஒரு ஃபேஸ்புக் பேஜ் பேர் வச்சுருந்தான். அது ஒரு ஃபீமேல் பேர் தான். இவனே போல தான் அவனும் ஒரு ஃபீமேல் பேர் வச்சுருந்தான். அந்த பேரை வச்சே அவன் சொல்லிட்டான், இந்த மாதிரி நிறைய ஃபேக்கு இது போயிட்டுருக்கு, இந்த மாதிரி $2000 தாரதா சொல்லி ஆட் ரன் பண்ணுறதா சொல்லி ஃபேஸ்புக் பிஸ்னஸ் லிங்க் மூலமாக வாராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான். அதே கேட்டகரியில் இவன் வாரான். இவன் ஆனால் என்னென்னா போஸ்ட் போடின்னு தான் வந்தான். போக பார்த்தா இவனும் லிங்க் கேட்டகரிக்கே வாரான். அடுத்ததான் பிஸ்னஸ் லிங்க்கு அனுப்புறதுக்கே வாரான். நாங்கள் இந்த மாதிரி ஒரு லிங்க் அனுப்புவோம் உங்களுக்கு, அதுக்குள்ளே நீங்கள் ஜிமெயிலில் இதை லாகின் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நாங்கள் வெரிஃபை பண்ணி தான் போடும் அப்படின்ட்டு. முதல்ல சொன்னது எப்படின்னா போஸ்ட்டு தான் போடுவோன்னு சொன்னான். அப்போ நான் தெளிவாக கேட்குறேன், என்ன வேலை அப்படின்ட்டு. நீங்கள் இதை மட்டும் ஃபில் பண்ணால் போதுன்ட்டு அவன் அதே போல் ஒரு லிங்க் அனுப்புகிறான். எனக்கு கன்ஃபார்ம் ஆகியாச்சு. சரி, போனால் போட்டு $3000 பெருசாக போனாலும் போகுது, அப்படி இது ஒர்த்தாக இருந்தாலுமே நமக்கு தேவையில்லாமல் போய் ரிஸ்கில் மாட்டான்டா அப்படின்ட்டு நான் போகலை. நான் ஒரு மெசேஜ் போட்டுவிட்டேன், எங்கள் அண்ணன் ஆர்மியில் தான் இருக்கார், சைபர் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் குசும் காட்டுற மாதிரி ஒரு இதை போட்டுவிட்டேன், ஒரு மெசேஜ் போட்டுவிட்டேன். அவன் அதுக்கு பதில் ஒன்றும் சொல்லலை. அதுக்கப்புறம் குட் பைன்னு போட்டிருந்தேன், அதுக்கு மட்டும் ஓகேன்னு போட்டு போயிட்டான். இப்போ எனக்கு மேட்ரு என்னென்னா, இவனுங்க எப்படி இது மூலமாக ஸ்கேம் பண்ணுவானுங்கன்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு வந்தவன் பார்த்தீங்கன்னா அவன் ஸ்கேம்னு அங்கே ரெடிட் போஸ்ட்டில் சொன்னாருன்ட்டு விட்டேன். இவனை பெருசாக எனக்கு போஸ்ட்டும் தான் வந்தான். ஆனால் இவனும் அதே கேட்டகரியில் தான் வாரான். இவன் ஒரிஜினலாக இல்லையான்னு கூட எனக்கு தெரியலை. ஆனால் இவனுங்க எப்படி இந்த மெட்டா பிஸ்னஸ் மூலமாக எப்படி பண்ணுவானுங்கன்னு தெரில. ஏன்னா ஒருவேளை லிங்க்கு கொடுத்து அந்த லிங்க் வந்து வேறு இதுக்கு ரீடைரக்ட் ஆகி அப்படி போகும்னு நினைக்கிறேன். ஒரு வேளை எனக்கு இதை கரெக்டாக செக் பண்ண தெரியலை. அதனால நான் வந்து இதுக்குள்ளே ஃபர்தராக போகல. இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபில் யாருக்காவது இதை பற்றி தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இவனுங்க எப்படி திருடுவாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அவனுங்க எப்படின்னா ஒரு லிங்க் தராங்க, ஃபேஸ்புக்கு பிஸ்னஸ் லிங்க்ன மாதிரி. அதுக்குள்ளே போய் பாஸ்வேர்டையும் இதையும் லாகின் பண்ண சொல்கிறாங்க. ஜிமெயிலில் பாஸ்வேர்டையும் போட்டு லாகின் பண்ணால் அவனுங்க ஆட் ரன் பண்ணுவானுங்க அப்படின்னு தான் கான்செப்ட். இது மூலமாக அவனுங்க எப்படி ஸ்கேம் பண்ணுவானுங்கன்னு எனக்கு தெரியலை. இதை பற்றி நம்ம சப்ஸ்கிரைபில் யாருக்காவது தெரிஞ்சுட்டால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இதை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலோ இதெல்லாம் விஷயங்கள் தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட கேட்டு கூட நீங்கள் வந்து இதில் சொல்லுங்கள். நான் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிடுவாங்க. இந்த மாதிரி ஆனால் ஒரு ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு. மெஜாரிட்டி A2D நந்தாஜி நிறைய பேசுவார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். வேறு எந்த யூடியூப் சேனல் பேசுவாங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் அவங்க லெவலுக்கு ரீச் ஆகுமான்னு நமக்கு தெரியலை. பட் மெஜாரிட்டி நீங்கள் வந்து சென்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள் இதை வச்சு எப்படி பண்ணுவாங்க. அதாவது இந்த வெப்சைட்டு ஹேக்கிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நாலேஜ் இருக்குங்கள, அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள். கேட்டுட்டு நம்ம கமெண்ட்லேயும் போஸ்ட் பண்ணுங்கள்.
என்ன மாதிரி பிரச்சனை இதை வச்சு எப்படி பண்ணுவாங்க, இதை வச்சு ஸ்கேம் பண்ணுவாங்க எப்படி அப்படின்ற மாதிரி நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். இதே போல் நிறைய விஷயம் நடந்துச்சுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன், நம்ம சேனல்லே அப்டேட் பண்ணுவோம்.